செந்தில் பாலாஜியின் வழக்கு விசாரணையில் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி முக்கிய விடயங்களை கூறியிருக்கிறார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றது தொடர்பான வழக்கில் ஜாமீன் நிபந்தனைகளில் தளர்வு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் சில கருத்துக்களை நீக்க கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் இந்த விவகாரத்தில் ஜாமீன் வழங்கிய போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை, அவர் ராஜினாமா செய்துவிட்டார் என்ற காரணத்தின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கவில்லை. மாறாக வழக்கின் தன்மை குறித்தும் அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை கருத்தில் கொண்டு மட்டுமே ஜாமீன் வழங்கப்பட்டது என்று வாதிட்டார். இதற்கு விளக்கமளித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்பது வழக்கு விசாரணையின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இது அனைத்தையும் கருத்தில் வைத்து ஜாமீன் வழங்கப்பட்டது என்று தெரிவித்தனர். பதிலுக்கு வாதத்தை வைத்த கபில் சிபல் நீதிபதிகள் அவர் அமைச்சராக இல்லை என்பதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்கியதாக கூறலாம், ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு வார்த்தையோ அல்லது கருத்தோ உச்சநீதிமன்றம் வழங்க உத்தரவில் இல்லை என்று கூறினார். அப்போது இந்த வாதத்தை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் சில விஷயங்களை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட நபர் அதிகாரத்தில் இல்லை என்பதால் ஜாமீன் வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினர். மேலும் செந்தில் பாலாஜி அதிகாரத்தில் இருந்திருந்தால் இந்த வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளையோ சாட்சியங்களையோ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடும். எனவே அதிகாரத்தில் அவர் இல்லை என்பதையும் ஒரு முக்கிய விவகாரமாக இந்த நீதிமன்றம் கருத்தில் கொண்டது என்று கூறினர். இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் நிபந்தனைகளை முறையாக கடைபிடிப்பதாகவும் ஒரு வழக்கு விசாரணையில் இருந்தால் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அமைச்சராக இருக்கக்கூடாதா என்றும் கபில் சிபல் கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்தின் கருத்தில் குழப்பம் இல்லை என்று கூறிய நீதிபதிகள் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சில விளக்கங்களை தான் பதிவு செய்திருப்பதாகவும் கூறினர். மேலும் செந்தில் பாலாஜிக்கு இந்த நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து உடனே அவர் அமைச்சரானார். அவர் அமைச்சராக இல்லை என்பதால் தான் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அப்போது உச்சநீதிமன்றம் தன்னுடைய விளக்கங்களை பதிவு செய்திருக்கிறது. நீதிமன்றம் நினைத்தால் தற்போதும் ஜாமீன் வழங்கப்பட்டதை ரத்து செய்ய முடியும் என்று கூறினர். தொடர்ந்து செந்தில் பாலாஜி அமைச்சரானதால் ஜாமீனில் இருப்பது தொடர்பாக கேள்வி எழுகிறது. ஆனால் தற்போது சில விளக்கங்களை சேர்ப்பதன் மூலம் நீங்கள் அந்த உத்தரவையே திருத்தி அமைக்க கோருகிறீர்கள், அது ஏற்புடையதில்லை என்று கூறிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இப்போது பொறுப்பேற்க கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் அமைச்சராக பதவியேற்க விரும்பினால் உரிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதற்கான அனுமதி பெறலாமே. வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றது தொடர்பான செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணையை டெல்லிக்கு ஏன் மாற்றக்கூடாது என்று கேள்வி எழுப்பி மனுவை தள்ளுபடி செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.